Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் இருக்கைகள் காலியாக கிடந்ததால் திமுகவினர் ஏமாற்றமடைந்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்ற போதும் பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே இருந்தன. அதிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதற்கு முன்பே பெரும்பாலான பெண்கள் எழுந்து சென்று விட்டனர். இதனால் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த திமுகவினர் பெரும் ஏமாற்றமடைந்தனர். இதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுக செய்யும் கூட்டம் இதே நிலையில் நீடித்தது. தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி முடிப்பதற்குள் கூடாரம் காலியாகி அரங்கம் வெறிச்சோடியதால் திமுக நிர்வாகிகள் அப்செட் ஆகினர். சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சார கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் டாஸ்மாக் கடைக்கு படையெடுத்ததால் மதுபான விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சேலம் கோட்டை மைதானத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிகளில் இருந்து திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாகனங்களில் அழைத்து வரப்பட்டனர். கூட்டம் தொடங்க தாமதமானதால் பொறுமை இழந்த தொண்டர்கள் சேலம் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளுக்கு படையெடுத்தனர். திமுகவினர் மட்டுமின்றி தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் படையெடுத்து மதுபானங்களையும் வாங்கி அருந்தினர். மேலும் சிலர் மதுபானங்களை வாங்கி வந்து பொது இடங்களில் குடித்ததால் திமுக கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள் கடும் அதிருப்தியடைந்தனர்.